Hello viewers, நம்ம இப்ப பார்க்க போற questions. Let R be the relation defined on the set A equal to 1, 2, 3, 4, 5, 6, 7, where R is defined by A, comma B. Both A and B are either odd or even. To show that the given R is a equivalence relation, also find the equivalence class of element 1. இப்போ நம்ம சொல்யூஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி கொஷினை ஃபர்ஸ்ட் நம்ம டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணிவிடுவோம். அப்போ தான் உங்களுக்கு புரியும் நல்லா. ஃபஸ்ட்டு என்னன்னா ஏ கொடுத்துருக்குறாங்க, 1ல இருந்துட்டு 7 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. என்ன பண்ண சொல்றான்? How will you frame the set R? R எப்படி ஃப்ரேம் பண்ணணும்னா, நீங்க ஆர்டர் பேர்ல எழுதும்போது ரெண்டு நம்பருமே ஒன்று ஆட் நம்பரா இருக்கணும், இல்லைன்னா ரெண்டுமே ஈவன் நம்பரா இருக்கணும். இதுதான் கண்டிஷன். சரிங்களா? நீங்க ஏலேருந்து செலக்ட் பண்ணணும். அப்போ என்னென்ன சொல்லுவீங்க? 1,1 சொல்லலாம், 1,3 சொல்லலாம். ஏன்னா ரெண்டுமே ஆட் ஆகணும்னு சொல்லிட்டேன். 1,5 சொல்லலாம், 1,7 சொல்லலாம். அப்படி இல்லைன்னா ஈவன் நம்பர் ரெண்டுமே ஈவனா இருக்கணும். 2,2 இருக்கலாம், 2,4 இருக்கலாம், 2,6 இருக்கலாம். ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு. இப்ப இது வரக்கூடாது. நான் ரெட் கலர்ல மென்ஷன் பண்றேன் பாருங்க. இது வரக்கூடாதுன்னா 1,2 வராது, 2,7 வராது. ஏன்னா இங்க ஒன்னு ஆடு ஒன்னு ஈவனா இருக்கு. இங்க இது ஈவனா இருக்கு, இது ஆடா இருக்கு. மாத்தி இருந்தா செட்ல வரக்கூடாது. எங்க வரக்கூடாது? ஆர்ல வரக்கூடாது. சரிங்களா? இதுதான் கண்டிஷன். ரெண்டுமே ஈவனா இருக்கணும், இல்லைன்னா ரெண்டுமே ஆடா இருக்கணும். அப்படி ஃபார்ம் பண்ண ரிலேஷன் தான் இப்ப நம்ம பார்க்க போகிற ஜென்ரலா நீங்க பார்த்துட்டு இருக்கிறது. R equal to A, B, where both A and B are either odd or even. ஒன்று ரெண்டுமே ஆடா இருக்கும், இல்லைன்னா ரெண்டுமே ஈவனா இருக்கும். இந்த மாதிரி ஃபார்ம் பண்ண ரிலேஷன் வந்துட்டு ஈக்குவலன்ஸ் ரிலேஷனான்னு கேட்குறாங்க, ப்ரூவ் பண்ண சொல்றாங்க, அண்ட் ஈக்குவலன்ஸ் கிளாஸ் கேட்குறாங்க. ஸோ சிம்பிளான விஷயம் தான். நவ் வில் மூவ் ஆன் டு சொல்யூஷன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஜென்ரலாக தான் பேசணும். அங்கே கொண்டு போய் நம்ம இந்த மாதிரி நம்பர்ஸ் தான் சொல்லக்கூடாது. நான் இங்கே நம்பர்ஸ் எழுதிக்கிறது ஃபுல்லாகவே அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக தான். இது எக்ஸாம் எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. நவ் ஃபார் எனி எலமெண்ட் பிலாங்ஸ் டு த செட் ஏ, எனி எலமெண்ட் எக்ஸ் பிலாங்ஸ் டு, ஓகே வில் டேக் ஏ பிலாங்ஸ் டு, ஏன்னா ஏ தான் கொடுத்துருக்கா இல்லைங்களா, நம்ம ஏபின்னு எடுத்துப்போம். லெட் ஏ பிலாங்ஸ் டு த செட் ஏ. இப்போ உங்களுக்கு டவுட் வரும், இந்த ஏ வந்து ஆட் நம்பரா இல்லை ஈவன் நம்பரா சார்? இது வேணா இருக்கலாம். This A can be either odd or even, no problem. அப்ப என்ன ஆகும்? There exists A, A. அப்ப உங்களுக்கு both, நல்லா கவனிங்க, both A and A itself. அதுக்கு அந்த நம்பர் என்ன ஆகும்? ஆட் நம்பரா இருந்தா ஆட் நம்பர் ஆயிடும், ஈவன் நம்பரா இருந்தா ஈவன் நம்பர் ஆயிடும். முடிஞ்சு போச்சு. So both A and A itself either odd or even. So we conclude A, A belongs to the set R. R is reflexive. புரிஞ்சுதுங்களா? For every A belongs to A. அதாவது இப்போ A நான் எடுத்த இல்லையா, ஸ்மால் a, அது வந்துட்டு 1 இருக்கலாம். 1 இருந்துச்சுன்னா இந்த இதில் 1,1 ரிஃப்ளெக்ஸ் தானே வரப்போகுது. ஸோ 1,1 இருக்கலாம். ஒருவேளை A வந்து 2 இருந்தால் 2,2 இருக்கும். A 3 இருந்தால் 3,3 இருக்கும். தட்ஸ் ஆல். அப்போ A என்னவோ அதுக்கு ஏற்ற மாதிரி பக்கத்தில் அதே நம்பர் தான் வரப்போகுது. ஸோ A, A belongs to R. R is reflexive. Now we'll move on to symmetric part. Symmetricலாம் அதே கண்டிஷன் தான். We will take the two elements A, B belongs to the set A. இப்போ என்னென்ன அசியூம் பண்ணணும்? Let the order pair A, B belongs to R. இது எப்போ உங்களுக்கு Rல வரும்? என்ன கண்டிஷன் ஆக்சுவலா? Both A and B, both A and B either odd or even. அப்ப ரெண்டுமே A, B ரெண்டுமே ஈவனா இருக்கலாம், இல்ல ரெண்டுமே ஆடா இருக்கலாம். அப்படியே ரிவர்ஸ் பாருங்க, அது மீனிங் கரெக்டா வரும். Both B and A, both B and A either odd or even, மீனிங் ஒண்ணுதான். ஸோ A, B இருக்குதுன்னா A and B are either odd or even. அப்ப B, A வேணும்னா both B and A either odd or even, same meaning தான். So B, A belongs to R.
we conclude R is symmetric. R is symmetric. Now we'll move on to transitive part. எப்பவுமே transitive தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், பட் ப்ராக்டிஸ் பண்ணா உங்களுக்கு வந்துடும் ஈஸியா. சரிங்களா? transitive. For three elements A, B, C belongs to the set A. நம்ம first order பேர் எடுக்க போறோம். Let A, B belongs to R. இது எப்போ உங்களுக்கு பாசிபிள் வந்திருக்கும்? Both A and B either odd or even. Both A and B either odd or even. இப்ப அடுத்து என்னது? Also என்ன இருக்கு நம்மளுக்கு? B, C இருக்கு, நம்ம எடுத்துக்கணும் இல்லையா? B, C. அப்ப என்ன மீனிங்? Both B and C either odd or even. இப்போ நம்ம A, C நம்ம இருக்குன்னு சொல்லணும். ஸோ நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்? AB வந்துட்டு நான் ஒரே ஒரு இப்போ எய்தர் ஆட் ஆர் ஈவன் ரெண்டு ஆப்ஷனை கொடுத்துருக்கேன் இல்லையா? இங்க பாத்தீங்கன்னா எய்தர் ஆட் ஆர் ஈவன் சொல்றேன் இல்லையா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்? ஒரே கேட்டகரியா மாத்த போறேன் நான். அதாவது ஆட் மட்டும்தான் ஈவன் மட்டும்தான் சொல்லி நான் பிரிச்சு எடுத்துட்டு போறேன். உங்களுக்கு அப்ப ஈஸியா இருக்கும். என்னன்னா ஃபர்ஸ்ட் கேஸ் 1 எடுத்துப்போம். ஒருவேளை A and B ஈவன் நம்பரா இருந்தா assume that let A, அதாவது ரெண்டுமே ஈவன் நம்பர் தான். let A and B both are even. அப்ப ஈவனா இருந்தா உங்களுக்கு நிச்சயமா B and Cயும் ஈவனா தான் இருக்கும். கரெக்டா? அதான ரூல். ஏன்னா இங்க என்னாச்சு? B வந்து ஈவன் நம்பர் சொல்லிட்டோம். அப்ப B ல தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்ப B, C னா கண்டிப்பா B and Cயுமே ஈவனா தான் இருக்கணும். ஸோ A and B ஈவனா இருந்தா B and C ஈவனா தான் இருக்கும். which implies A and C also even number. A and C also even number. So இந்த கேஸ்ல A, C belongs to R வந்துடும். முடிஞ்சதா? இப்போ ஒருவேளை ரெண்டுமே ஆட் நம்பரா இருந்துச்சுன்னா கேஸ் 2 எந்த ரெண்டும்? ஏவும் பியும். சப்போஸ் A and B are odd number, which implies டெஃபினட்டா பியும் சியும் ஆட் நம்பர் தான் இருக்கணும். ஏன்? ஏன்னா இங்க இது ஆட் நம்பர் சொல்லியாச்சு. நம்மளுக்கு தெரியும் வந்தா ரெண்டுமே ஆடா வரும், இல்லைன்னா ரெண்டுமே ஈவனா வரும். அப்ப இங்க பி ஈவன் ஆட் நம்பர்னா ஆட்டோமேட்டிக்கா சியுமே ஆட் நம்பர் தான். முடிஞ்சு போச்சு. ஸோ வி கன்க்ளூட் ஏ அண்ட், ஏன்னா இப்போ ஏவும் ஆட் நம்பர், சியும் ஆட் நம்பர். ஏ அண்ட் சி ஆல்சோ ஆட் நம்பர். ஸோ A, C belongs to R. இந்த கேஸ்ல நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ R is transitive முடிஞ்சிடும். R is transitive. சரி, அடுத்தது மூணுமே வந்ததுனால hence R is an equivalence relation. அதை மறக்காம எழுதிடணும். hence R is an equivalence relation. ரைட்? நெக்ஸ்ட் ஈக்குவலன்ஸ் கிளாஸ்னு கேட்டிருக்காங்க இல்லையா? என்ன கேட்டிருக்காங்க? ஈக்குவலன்ஸ் கிளாஸ் ஆஃப் எந்த நம்பருக்கு? ஈக்குவலன்ஸ் கிளாஸ் ஆஃப் நம்பர் 1ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஈக்குவலன்ஸ் கிளாஸ்னா என்ன பார்த்தோம் நம்ம ஏற்கனவே? தி செட் ஆஃப் ஆல் எலிமெண்ட்ஸ் ரிலேட்டட் டு 1. சொல்லுங்க. தி செட் ஆஃப் ஆல் எலிமெண்ட்ஸ் ரிலேட்டட் டு 1. அப்ப கொடுத்துருக்க ஏ செட் என்னது? 1, 2, 3, 4, 5, 6 and 7 இதான் கொடுத்துருக்கு ஏ செட். ரைட்டா? இப்ப எலிமெண்ட்ஸ் 1க்கு எதுதான் ரிலேட்டட் வரும்? வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் ரிலேட்டட் ஹியர்? எல்லாமே ஆட் நம்பரா இருக்கணும், இல்லைன்னா ஈவன் நம்பரா இருக்கணும். இப்ப 1 கண்டிப்பா ஆட் நம்பர் தான், அதை நம்ம மாற்ற முடியாது. அப்ப ஆட் நம்பருக்கு எது ரிலேட்டடா இருக்கணும்? அதே ஆட் நம்பர் தான் வந்தாகணும். இந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ அப்ப 1க்கு ரிலேட்டடா என்ன வந்திருக்கும்? ஆட் நம்பர் 1 தான் வந்திருக்கும், 3 வந்திருக்கும், 5 வந்திருக்கும், 7 வந்திருக்கும். That's all. So the set of all elements related to 1, that is equivalence class, will become 1, 3, 5 and 7. Thank you, children.